ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல டெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியில யூஸ் பண்ணக்கூடிய சம் வேல்யூஸை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிடேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிடேக்குள்ள ஒரு கண்டென்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிடேக் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல கால் பண்ணிட்டு இதில் வந்து டெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் எந்த வேல்யூவும் கொடுக்காம முதல்ல உங்களுக்கு ரன் பண்ணி கட்டிடுறேன். பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கா. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா லெஃப்ட்ன்ற வேல்யூ நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோம். பாத்தீங்களா, இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் தெரியல. ஏன்னா லாஸ்ட் லைன் வந்து டிஃபால்ட்டாவே லெஃப்ட் சைடில் தான் இருக்கு. இந்த இடத்துல நான் ரைட் சைடுன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணி காட்டிடுறேன். ரைட் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த லாஸ்ட் லைனோட ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து ரைட்னு கொடுத்ததுனால அந்த லைன் வந்து ரைட் சைடில் டிக்ளேர் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு வேல்யூ இருக்கு, அதை பத்தியும் பார்த்துடலாம். இந்த இடத்துல ஜஸ்டிஃபைன்ற வேல்யூ இருக்கு, அதை பத்தி நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டு பாத்தீங்களா அந்த கண்டென்ட்டோட லாஸ்ட் லைன் வந்து ஈக்குவலண்டான ஸ்பேஸும் பிளஸ் அது வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் இருக்கும், ப்ராப்பராக அலைன் இருக்கா. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.